தமிழ்நாட்டின் முக்கியமான நிறுவனங்களை ரிலையன்ஸ் நிறுவனம் அடுத்தடுத்து கையகப்படுத்தி வருகிறது. இந்தியாவின் முன்னணி நுகர்பொருள் நிறுவனமான ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் தமிழகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற உணவு தயாரிப்பு நிறுவனமான சதன் ஹெல்த் ஃபுட்ஸ் நிறுவனத்தை முழுமையாக கையகப்படுத்தியுள்ளது. இந்த நிறுவனத்தின் முதன்மை பிராண்டான மன்னா கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறுதானிய உணவுகள் மற்றும் சத்துணவுப் பொருட்கள் சந்தையில் முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது. இதன் மூலம் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக வீடுகளில் நம்பிக்கையை பெற்ற நிறுவனங்களில் ஒன்றான மன்னா பிராண்ட் இனி ரிலையன்ஸ் வசமாகிறது. உலகத்தரம், மலிவான விலை என கார்ப்பரேட் மொழியில் இந்த ஒப்பந்தம் வர்ணிக்கப்பட்டாலும் தமிழகத்தின் தனித்துவமான உள்நாட்டு வணிக அடையாளங்களை அடுத்தடுத்து வாங்கப்படுவது பொருளாதார நிபுணர்கள் மற்றும் வணிக அமைப்பினர் மத்தியில் கடும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு சுமார் 156.42 கோடி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மன்னா நிறுவனம் ரிலையன்ஸ் குழுமத்தின் ஒரு அங்கமாக மாறியுள்ளது. வணிக ரீதியாக ரிலையன்ஸ் இந்த முடிவை எடுத்ததற்கு பின்னால் உள்ள முக்கிய காரணங்களை பார்க்கலாம். தற்போது இந்தியா முழுவதும் சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவுகள் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது. இந்த வளர்ந்து வரும் சந்தையில் ஏற்கனவே வலுவான இடத்தை பிடித்துள்ள மன்னா பிராண்ட் ரிலையன்ஸ்க்கு ஒரு பெரிய பலமாக அமையும். தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் மட்டும் பிரபலமாக உள்ள பிராண்டுகளை தனது வலுவான விநியோக கட்டமைப்பு மூலம் இந்தியா முழுவதும் கொண்டு செல்வது ரிலையன்ஸின் முக்கிய உத்தியாகும். ஏற்கனவே உதயம் மற்றும் வெல்வெட் போன்ற பிராண்டுகளை தொடர்ந்து மன்னாவும் இந்த வரிசையில் இணைந்துள்ளது. ரிலையன்ஸ் தனது FMCG பிரிவில் சமையல் எண்ணெய், அரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்களோடு சேர்த்து குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு தேவையான பிரத்யேக சத்துணவுப் பொருட்கள் பிரிவிலும் தனது பங்களிப்பை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. மன்னா நிறுவனத்தின் கையகப்படுத்தல் என்பது ஒரு தனிப்பட்ட வணிக நடவடிக்கை மட்டுமல்ல, தமிழகத்தின் பாரம்பரிய பிராண்டுகளை ரிலையன்ஸ் நிறுவனம் அடுத்தடுத்து வாங்கி வருகிறது. அண்மை காலங்களில் ரிலையன்ஸ் மேற்கொண்ட அதிரடி கையகப்படுத்தல்கள் பல விவாதங்களை எழுப்பியுள்ளன. தமிழகத்தின் சமையலறைகளில் பிரிக்க முடியாத அங்கமாக விளங்கிய உதயம் பருப்பு நிறுவனத்தை ரிலையன்ஸ் வாங்கிய போது தமிழகத்தின் உணவு பாதுகாப்பு மற்றும் விநியோக சங்கிலி ஒரு தனி நிறுவனத்தின் கட்டுப்பாட்டிற்குள் செல்கிறதோ என்ற விவாதம் எழுந்தது. இந்தியாவிலேயே சாஷே புரட்சியை ஏற்படுத்திய தமிழகத்தின் வெல்வெட் பிராண்டையும் ரிலையன்ஸ் தன்வசமாக்கியது. தமிழ்நாட்டு நிறுவனங்கள் அதிகம் வாங்கப்படுவதால் தமிழ்நாட்டின் வலுவான மார்க்கெட் மீது ரிலையன்ஸ் கண் வைக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.